வெல்கம் டு தமிழ் ஜாப் நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 8வது வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 10th 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். நேரடி நியமனம் தேர்வு இல்லை, அதாவது எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இல்லை, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மூலமாக வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட குரூப் 4 சேலரிக்கு ஈக்குவலான சேலரி 19,500 வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே வந்து சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரியாகவே வந்து கிடைக்கும். இதற்கான லாஸ்ட் டேட் 15/11/2022 கொடுத்துருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து என்னென்ன வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான லாஸ்ட் டேட் 15/11/2022 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், தகப்பனார் பெயர், உங்களுடைய ஜெண்டர், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கம்யூனிட்டி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இது மாதிரி ரிலீஜியன் என்ன, இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து இது கூட வச்சு அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸு, அடுத்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும், சரிங்களா? அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அது கூட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து 15/11/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ அல்லது வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். அல்லது நீங்கள் நேர்லேயே போய்ட்டு வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வளர்ச்சி பிரிவு, மதுரை 20 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இதற்கான ஸ்டார்டிங் சேலரி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. உங்களுக்கு 19,500 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 மேலே வந்து கிடைக்கும். குரூப் 4க்கு எக்ஸாம் எழுதி கிடைக்கக்கூடிய சேலரியோட ஈக்குவலான சேலரி தான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கான கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் எஸ்டியில் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் எஸ்டியில் மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. உங்களுக்கான அதிகபட்ச வயது வரம்பு வந்து எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 வயது வரைக்கும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டி கேண்டிடேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகளை ஒரு சிலது வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று, இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சு அனுப்பணும். அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அனுப்பணும். இது மாதிரிலாம் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. www.madurai.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.